உங்களை மாதிரி வந்து திமுகவை எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து தூண்டி விட்டு இந்த பிரச்சனையை வந்து கிளறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது திராவிட பொங்கலா அப்படின்னு நீங்கள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட அவங்க ஏதோ ஒரு பொங்கலை கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் வழியை சொல்லியிருக்கீங்க? அவங்க கேட்குறது வேலை. நீ எனக்கு அரசு, நீ எனக்கு கொடு சம்பளம், நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் ஏற்கனவே வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி நேரடியாக நீங்கள் வச்சுங்க. ஆந்திராவுக்கு போய் திரும்ப இங்கே வந்துட்டு ஏன் அப்படி சுற்றி இப்போ வந்து நான் சாப்பிட்ணும், இந்த மக்களும் இந்த நகரமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கிற அந்த கூட்டத்தை போய் நீ இவ்வளோ கொச்சப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சிலம்பம் சுற்றுறது பொங்கல் வைக்கிறதுனா திராவிட பொங்கல் பேர் இதுக்கு தான். அதுக்கு பேர் தான் திராவிட பொங்கல். மக்களுக்கும் சேர்த்து கொடுக்குற பேர் திராவிட பொங்கல். அவங்களே விருப்பப்பட்டு மக்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காசை வந்து கொடுத்துட்றாங்க. விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிருங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்க பஸ் முதலாளிகள். புரியுதுங்க, புரியுதில்லை உங்களுக்கு? பஸ் முதலாளிகள் விருப்பப்பட்டு எங்களுக்கு கொடுக்குறார்கள். உங்களுக்கு இது கடைசி வசூல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க மிஸ்டர் சிவசாமி. மக்களை நீங்கள் ஏளனமாக நினைக்கிறீங்க. எலெக்ஷன் வருதுன்னா இது மட்டும் பிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? கொள்கையை என்றைக்காவது இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க, 100 முறை திராவிட மண்ணுன்னு சொல்கிறீங்க. உங்கள் கொள்கையை சொல்லி ஏதாவது ஒரு ஓட்டு கேட்டுருக்கீங்களா? எப்போயாவது ஒரு காலகட்டம் கூட்டணி இல்லாமல் நிற்கிறதுக்கு முடியாது. சரி, கொள்கையை சொல்லியாவது ஓட்டு கேட்குறீங்களா? காசை கொடுத்து தானே ஓட்டு கேட்குறீங்க. இப்போ புரியுது எனக்கு. மேம்படுத்தப்பட்ட சரக்குனா சீக்கிரம் மேலே போயிடுவாங்க போல குடிச்சா, அதனால மேம்படுத்தப்பட்ட சரக்கு. புரியுதுல உங்களுக்கு? அதுதான் இப்போ இந்த மாதிரி புதுசாக வைக்கிறவங்க ஒருவேளை அடுத்தது வந்துடுச்சுனாக்கா இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. வரும் ஏன்னு கேளுங்க. ஏன் அப்போ மேம்படுத்தப்பட்ட அப்படின்னு அரசு செலவில் கொண்டுட்டு போக மாட்டாங்க, அது தனியார் இதில் விட்டுடுவாங்க. ஆனால் ஒன்று நடக்கும், அடுத்தது இவங்க வந்துட்டாங்கனாக்கா தமிழ்நாடாக இருக்காது, கலைஞர் நாடுன்னு மாறிடும். ஒன்று காலம் முழுக்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் காலை பிடிச்சி கழுவி பிடிச்சிட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பிடிச்சினா ஆரியத்தை பிடிச்சினா அதிகாரத்துக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அனுசரணை நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு அவங்க கூட பங்கு போட்டு நீங்கள் பல கோடிகளை அடித்து இந்த பக்கம் பார்த்தா கடலில் கப்பல் ஓடுதுன்னு தான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலை நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் ஓடுதுன்னு தான் என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தின்னது நீங்கள். சீமானா கூட்டணி வச்சாரு, சீமானா பேரம் பேசிட்டு இருக்கிறாரு. வணக்கம் ராவணா வலையொலி உறவுகளே. தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு குழந்தை குட்டிகளோட வந்து சொந்த ஊருக்கு போய் பொங்கலை கொண்டாடுறதுக்காக வந்து உற்சாகமாக இருப்பீங்க. இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்தும் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ வந்து பார்த்துட்டு இருக்க வேலையில் உங்களோட கேள்விகளை நான் வந்து ஐயா கிட்ட எடுத்து முன் வச்சு அவரோட பதிலை பெற்றுட்டு இருக்கேன். இந்த பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்டே நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை குறித்தே பேசி வந்து ஆரம்பிக்கலாம். ஐயா வணக்கம். 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 முன்கூட்டியே உங்களுக்கு வந்து நான் அடுத்த புதன்கிழமை தான் உங்களுக்கு சந்திப்பேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கும் உங்களுடைய சேனல் பார்வையாளர்களுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். மிக்க நன்றிங்கய்யா. ஐயா, எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வந்து குறை கூறிட்டே இருக்கீங்க. தேனாலும் பாராடும் ஓடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாவே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் புன்சிரிப்போடு வந்து பொங்கல் விழாவில் கலந்துக்கிறத பார்த்தா எனக்கு வந்து தெரியுது. அவர் சிலம்பரம் சுத்துற அந்த அழகை பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வந்து எவ்வளவு சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த வேலையில கோவையில தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க அதுவும் குறை கூறுற மாதிரி எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம், எங்களுக்கு ஊதியத்தை பெருக்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி வந்து திமுகவை எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து தூண்டி விட்டு இந்த பிரச்சனையை வந்து கிளறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது. சரி, எங்கெல்லாம் இப்போ நாங்கள் அந்த அரசை வந்து விமர்சனன்ற வேண்டுதல்லாம் எங்களுக்கு இல்லை. நான் ஏதோ கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கிறேன், 3 வாரத்துக்கு உன் கோயிலை சுற்றுறேன் அந்த மாதிரி அப்படின்னு வேண்டிக்கிட்டுலாம் எனக்கு விமர்சனம் அவசியம் இல்லை. நடப்பதை வந்து ஏதோ திராவிட நாட்டில் நடக்குது, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை. திராவிட பொங்கல் வேற, இது வந்து தமிழர்கள் வந்து பொங்கல் வேறு. எங்கள் திராவிட பொங்கலில் தான் அவர் சிலம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, போய் அங்கங்கே கலந்துக்குங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு, அவங்களுக்கும் பொங்கல் நிகழ்ச்சி இருக்குது. அது திராவிட பொங்கலா அப்படின்னு நீங்கள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட அவங்க ஏதோ ஒரு பொங்கலை கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் வழியை சொல்லியிருக்கீங்க? அவங்க கேட்குறது வேலை. நீ எனக்கு அரசு, நீ எனக்கு கொடு சம்பளம், நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் ஏற்கனவே வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி நேரடியாக நீங்கள் வச்சுங்க. ஆந்திராவுக்கு போய் திரும்ப இங்கே வந்துட்டு ஏன் அப்படி சுற்றி இப்போ வந்து நான் சாப்பிட்ணும், நேரம் எப்படியே சாப்பிட்ற மாதிரி நீங்களே எங்களை வந்து அடிமையாக கூட வச்சுட்டு சம்பளம் கொடுத்துட்டு அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். ஏன் இன்னொரு கான்ட்ராக்ட் மூலமாக நாங்கள் போகணுன்னு பேசி எதிர்ப்பு பண்ணிவிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் போராட்டம் பண்ணிட்டுன்னு வேற ஒரு ஆளை போட்டு செய்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மத்தியில் டக்குன்னு மடமாத்திர விஷயமா அவர்கள் வந்து உழைப்பாளர்கள், அவர்களுக்கு நேரத்துக்கு உணவு, அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த நிறுவனம் முன் வந்து அவர்களுக்கு உணவை யாருன்னா கேட்டாங்களா? அவங்க கான்ட்ராக்ட் நீ கொடுத்துட்ட,
அவன் உணவு போடுறானோ இல்லையோன்றது அது அவங்க விஷயம். நீங்கள் எதுக்கு அதுக்கு வக்காலத்து? அவன் தான் ப்ரைவேட் இல்லை, ப்ரைவேட் நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டுட்டீங்களே, அவங்க பாடாச்சு இவங்க பாடாச்சுன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்க? அது துப்புற மாதிரி அவங்க கேட்குறாங்க வந்து, எங்களுக்கு சோறுலாம் வேணாம், வேலை நீங்கள் கொடுங்க, அரசு கொடுங்க எனக்கு வேலை, எங்களை நீங்கள் எடுத்துக்க நிரந்தர பணியாளராக வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போன எலெக்ஷனில் வாங்கினீங்க. இந்த இப்போ முடிய போது நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கடைசியாக கோவத்திலே இறங்கி போராடிட்டாங்க. ஆமாம், பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப இதை விட சங்கடமா வேற இருக்கு. என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு எளிய மக்களுடைய அந்த போராட்டம் அப்படி நெஞ்சு வலிக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு நாள் நம்ம வந்து அந்த உங்களுடைய விஐபிகள்லாம் அந்த குப்பை பின்னாடி சுத்தி போங்க ஒரு நாள், புரியுதுல்ல? மூக்கு பத்தி திருப்பிக்கிட்டு போறவங்க அது கூடவே வாழ்ந்து இந்த மக்களும் இந்த நகரமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கிற அந்த கூட்டத்தை போய் நீ இவ்வளோ கொச்சப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம சிலம்பம் சுற்றுறது பொங்கல் வைக்கிறதுனா திராவிட பொங்கல் பேர் இதுக்கு தான். அதுக்கு பேர் தான் திராவிட பொங்கல். மக்களுக்கும் சேர்த்து கொடுக்குற பேர் திராவிட பொங்கல், தூய்மை பணியாளருக்கும் சேர்த்து கொடுத்துக்கிறது பேர் திராவிட பொங்கல். அரசு ஊழியர்கள் எல்லாமே மின் வாரியத்தில் மட்டுமே 60,000 பேர்கிட்ட வேலை இருக்குது, வேலை வாய்ப்பு. நீங்கள் கொடுத்துருக்குது ஒரு 1000க்குள்ளே கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வேலையை கொடுத்துட்டோம். செவிலியர்கள் வந்துட்டு இருக்கிற காலி பணியிடங்கள் இல்லவே இல்லைன்னாரு, புரியுதுல? காலி ஆக நாங்கள் பணி நியமனம் பண்ணிட்டு இருந்தால் தானே கொடுக்குறதுக்குன்னு. அப்புறம் பார்த்தாக்கா நாங்கள் 1000 பேரை ஏதோ போட்டிருக்கிறோன்றீங்க. ஏதாவது ஒன்றில் நிலையாக இருக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தேர்தல் நிறங்கன்னு உடனே நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணுறதுன்னா அப்படி பூவா மழையாக கொட்டுதுன்னு சொல்கிறதுன்னா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். உடனே ஒரு 10 டாக்டருக்கு பணியிடன்னு செவிலியர்களுக்கு போட்டுட்டு மீதி நாங்கள் வந்து வந்தால் போடுறோங்க. ஏன் அது முன்னாடி 2021 அதிகாரத்துக்கு வந்தோடனே செய்துட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா தேர்தல் வருது, இப்போ தான் ஓடி ஓடி காசை கொடுக்குறதுன்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தோடனே 5000 கொடுக்க வேண்டியது, 10,000ன்னு சொன்னது நீங்கள். இப்போ என்னன்றீங்க, நீங்கள் 3 ரூபா கொடுக்குறீங்க, அதிமுக 5000 கொடுக்குறீங்க. ரைட்டு. மக்களை நீங்கள் என்னவா நினச்சிட்டு இருக்கீங்க? யார் விட்டு காசை எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? தேர்தலுக்காக கொடுக்குற காசை? பல கேள்விகள் இருக்குது. இது அதனால தான் சொல்ல வரேன், ஒரு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தமிழ்நாட்டில். இவர் திராவிட பொங்கல், திராவிட நாட்டில் திராவிட பொங்கல் வைக்கிறாருன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். திராவிட செலவு சுற்றுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? இப்போ அது வேறு இது வேறு. இது திராவிட பொங்கல்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்கூல்லலாம் வந்து ரொம்ப அலங்காரத்துக்காக பானை மேலே பஞ்சு வச்சிருப்பாங்க. அதான் வந்து திராவிட பொங்கல் நான் எடுத்துக்கிறேன்யா. ஊருக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. சென்னையில இருக்கவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இந்த ஆம்னி பேருந்துகளில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக கட்டணம் வசூலிக்கப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்களா திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அது இந்த வருடமும் அது வந்து துடைத்த இந்த பாடலை கடைசி வருஷமான இந்த ஆட்சியில கூட இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை வந்து இப்போ மந்திரி சொல்லியிருப்பாரு, அதிக கட்டணம் வசூல் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதிக கட்டணம் வாங்குவர்கள் மீது நடவடிக்கை சொல்லியிருப்பார்ல. வருஷம் வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க வருண். அப்ப பேச்சு மாத்தி பேசலையா? அது கரெக்ட் தான். இப்ப விநாயகரை வந்து சனி பகவான் பிடிக்கிறதுக்கு வந்தப்ப விநாயகர் சொல்றாரு, நான் பேச்ச மாத்த மாட்டேன், நீயும் மாத்தக்கூடாது. நாளைக்கு வந்து நீ என்னை வந்து பிடிச்சிட்டு போயிடு, நீ என் முதுகுல எழுதிடுன்னாராம். நாளை வந்து உன்னை நான் பிடிச்சிக்கிறேன்னு எழுதி வச்சு, இன்று போய் நாளை வான்னு எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் வந்தோடனே பேச்சா இருக்கணும். படி இன்று போய் நாளை வா. இன்ன வரைக்கும் போயிட்டு வந்து நேற்று விநாயகரை மட்டும் இன்னும் பிடிக்கல, சனி பகவான் பிடிக்காத ஒரே ஒரு ஆள் சனி பிள்ளையார் தான். அதனால தான் முதல் கடவுளாக பிள்ளையாரை கும்பிடுங்கன்னு ஒரு இது கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சிவசங்கரன் மந்திரி இருக்கிறாரு. நான் பேச்சாதாங்கிறேன். அன்னைக்கும் அதே இன்னைக்கும் இதே சொல்லுதான். அதிக கட்டணம் வாங்கினால் புகார் சொல்லுங்கள், நாங்கள் எங்களோட வச்சுக்கிறோம். ரொம்ப புகார் கொடுத்தீங்கன்னா யார் புகார் கொடுக்குறான்னு காட்டி கொடுத்துருவோம். கரெக்டா? ஒன்று. ரைட்டு. அடுத்தது நேற்று சொன்னார் பாருங்க அந்த மனுஷனுக்கு, எனக்கு அப்படியே தலையெல்லாம் கருக்குதுன்னு சுற்றி போச்சு. என்ன மாதிரி மனுஷங்க இவங்க திராவிட நாட்டில் இப்படியான ஒரு அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி மந்திரியா வச்சுக்கிறப்பான்னு. அதிக கட்டணம் வாங்குறதா அப்படிலாம் ஒன்றும் புகார் இல்லை. மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்து போறாங்க. அவங்களே விருப்பப்பட்டு, மக்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காசை வந்து கொடுத்துறாங்க. விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்க தப்பா நினைச்சிருங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்க பஸ் முதலாளிகள். புரியுதுங்க? புரியுது இல்லை உங்களுக்கு? பஸ் முதலாளிகள் விருப்பப்பட்டு எங்களுக்கு கொடுக்குறார்கள். உங்களுக்கு இது கடைசி வசூல்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க மிஸ்டர் சிவசங்கரன். மக்களை நீங்க ஏளனமா நினைக்கிறீங்க. கிளாம்பாக்கத்தில் பார்த்தா அரசு பேருந்து நாங்கள் இப்படிலாம் ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறீங்க, பார்த்தா கூட்ட நெரிசல் வருஷம் வருஷம் இருந்துட்டு இருக்குது. வருஷம் வருஷம் மக்கள் கதறி பேட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இது அந்த காலம் இல்லை, அச்சு ஊடகத்தோடு நின்றுட்டு போகிற காலம் இல்லை. என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்குன்னு அடுத்த நாள் காலையில் என்ன 1-2 வரும். அதுவும் சென்சார் விளம்பரத்துக்காக வேண்டி அது இந்த அரசுக்கு எதிரான செய்திகள் தான் வரும். நாடு நல்லாவே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. அது ஒரு காலம். இன்னைக்கு இருக்கிற காலம் வேலை. அங்கே இருந்துக்கிட்டே லைவ் எங்களுக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி பேருந்துல லைவ் அடிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில்.
இந்த காலத்தில் போய் பேருந்து கட்டணம்லாம் அதிகமாக இல்லை, மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்து போகிறாங்கன்னா, நேற்று நம்ம பணியாளர் ஒருத்தர் எடிட்டர் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு பார்க்குறாரு டிக்கெட்டு. 2000க்குள்ளே இருக்குது, 1800 ரூபா. வழக்கமாக அவங்க போகிறதுக்கு 700 ரூபா 600 ரூபா தான் ஆகும். சரி. இப்போ ஆம்னி பஸ்ஸில் வந்து 2000 ரூபா இப்போவே. இன்னைக்கு 3000க்கு தாண்டுது, 4000க்குள்ளே இருக்குது டிக்கெட்டு. ஏறிக்கிட்டே போகுது. நம்ம இன்னொரு எடிட்டர் வரணும், நெல்லைக்கு போகணும். வழக்கமாக பஸ்ஸில் போயிடுவார், ட்ரெயின் புக் பண்ண முடியாது, திடீர்னு வேலை இழுத்துட்டு இருக்கோம், முடிச்சுட்டு அப்படி பட்டுன்னு கிளம்புற மாதிரி போவார் அவர். கிட்டத்தட்ட பல மடங்கு இருக்குது, 4-5 மடங்கு ஏறி இருக்குது. 4000க்கு மேலே கிட்டத்தட்ட டிக்கெட் வேலை. இந்த மக்கள் அப்படி இவங்கெல்லாம் இப்போ வந்து மனமும் வந்து ப்ளீஸ் இந்த 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 திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுக்கு காசு பணம்லாம் பெருகி போச்சு. ஏன்னா இப்போ மக்களுமே எல்லா கான்ட்ராக்ட்லையும் 20% வாங்க, 30% வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுல்ல? புரியுதுங்க. இப்போ நான் கூட வழிநெடுக்க வர்றப்ப வசூல் பண்ணிட்டு தான் வரேன், என்கிட்ட காசு பெருத்து போயிருக்குது. அதனால நான் வழியை வந்து கொடுத்துட்றேன். அதாவது 3000 ரூபா கொடுத்தோன்னே எல்லாருமே செல்வ செழிப்போட இருக்காங்க. அதனால மக்கள் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் எல்லோரும் பணத்தை கையில் வச்சுன்னு கொழுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுல வழியை வந்து பஸ்க்கு அந்த கம்பெனி பஸ்ஸு டிரைவருக்கு கண்டக்டர் அடித்து இந்த காசை வாங்கிக்கியா, என்னையா நீ வேற நீ சொல்லிட்டு அடித்து அந்த பெட்டில் கூட 2-3 பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்களாம். மக்கள் அவ்வளோ அன்பாக அடித்து காசு நீ வாங்கிக்கணும், கட்டாயம் 4000 ரூபா வாங்கிட்டு எங்களை கொண்டு போய் ஊரில் விடணும்னு அடிக்கிறாங்களாம். சிவசங்கரன் கண்டுபிடிச்சி சொல்றாரு. இல்லையா, இப்போ வந்து தேர்தல் வருதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா மனசுல வச்சுப்பாங்க, ஓட்டு போடுறதுல பிரச்சனையாவும் தெரிஞ்சுமா இது வந்து களைய மாட்டாங்க. இந்த மக்கள் வந்து கடைசி நேரத்தில் நம்ம காசு கொடுத்துட்டாக்க, பொங்கலுக்கு காசு கொடுத்துட்டோம், வேற என்ன. இப்போ KN நேரு வந்துட்டு அவரு உழைச்சி நெத்தி அப்படி சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல எல்லாருக்குமே பொங்கல் பரிசு கொடுத்துருக்கிறாரு, பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல காஸ்ட்லி வேஷ்டி எல்லாமே அப்படியே உள்ள பிரிச்சிங்கனாக்கா ஒரு சமையல் பாத்திரம் செட்டு முழுக்க உட்காந்துக்கிட்டு அவர்லாம் நீங்கள் இந்த நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன் தெரியுமா? நேருலாம் வந்துட்டு அப்படி நினைச்சா கண்ணீராக வரும். அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாரிச்சு அந்த தொகுதி முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் அது வீட்டுக்கு வீடு கொடுத்துக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய தியாகி அவர். புரியுதில்ல உங்களுக்கு? அவருடைய பணம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி செலவாயிருக்கும் வரும். அவர் சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்ச காசு அவ்வளவும். புரியுதில்ல உங்களுக்கு? கொள்ளடிச்ச பணம் நம்மகிட்ட திருட்டு இந்த பணத்தை திரும்ப கொடுக்குறாங்கன்னு ஒரு மக்களும் நினைக்க மாட்டாங்க. அவர் கொடுத்துட்டாரே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்குது. 2021 பொங்கலுக்கு கொடுத்தியா, 22 பொங்கலுக்கு கொடுத்து நெருங்கிடுச்சு, நீ கொடுக்குற வாரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர், நம்ம இளைய ஜார் மன்னருடைய அடுத்த வாரிசு, இந்த இளையவர்னு வச்சு இளவரசன்னு வச்சுக்கலாம். பராசக்தி படத்தோட ப்ரொடியூசரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, அவருக்கு அப்பா. ஓகே, ரைட். ப்ரொடியூசரா வெளியீட்டாளர் வந்து அவருக்கு அப்பா. அடுத்த முதல்வர். அவரு தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா இந்த என்னது குக்கர் தொகுதியில மக்களுக்கு குக்கர் கொடுத்துருக்கிறார் பரிசு. எலெக்ஷன் வருதுன்னா இது மட்டும் பிச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? கொள்கையை என்னைக்காவது இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க, 100 முறை திராவிட மண்ணுன்னு சொல்கிறீங்க, உங்கள் கொள்கையை சொல்லி ஏதாவது ஒரு ஓட்டு கேட்டுருக்கீங்களா? எப்பயாவது ஒரு காலகட்டம் கூட்டணி இல்லாமல் நிற்கிறதுக்கு முடியாது. சரி, கொள்கையை சொல்லியாவது ஓட்டு கேட்குறீங்களா? காசை கொடுத்து தானே ஓட்டு கேட்குறீங்க. இதில் பெருமை வேற நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. மக்கள் இவ்வளோ அவதிப்பட்டுட்டு காசு வாங்கிட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நல்லபடியாக போய் வயிறு எரிஞ்சிக்கிட்டே போகிறாங்க மக்கள் பேருந்தில். இவரை கேட்டாக்கா அப்படியே குளிர்ந்து போய் போகிறாங்க மக்கள், வழியாக அவங்கக்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இதில் வந்து எங்களது வந்து பாலாறு ஓடுது, எங்கள் திராவிட மண்ணில் திராவிட ஸ்டாக்கில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா யார் இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் நிறைய சேலுன்ற மாதிரி இருக்குது கதை. ஒரு ரீல்ஸ் கூட வந்திருக்குது. செருப்பு போடுறதுக்கு அவர் சொந்த செருப்பு அவர் போட முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கிறார், ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. 3000 ரூபா படுத்துகிற பாடு பாருங்கன்னு கீழே டைட்டில். திருந்தணும், கொஞ்சமாவது மக்கள் திருந்தணும். இவர்களாவது இப்படிப்பட்ட அமைச்சர் எந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணணும், தொகுதி மக்களும் சரி மற்றவங்களும் சரி. புரியுதில்ல? கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு கூச்சமும் இல்லை, வெக்கமும் இல்லை, ஒரு இதுவும் கிடையாது. உனக்கு கார் இருக்குது, ஓசி காரு, மக்கள் எங்கள் வரி பணத்தில் இருக்கிறதால நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் எங்களை ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறீங்கள வருண், நாங்கள் எங்கள் ஓசி காருன்னு சொல்கிறோம். நீங்கள் போயிடுறீங்க, எங்களுக்குள்ள பஸ்ஸை பிடிச்சி போகணும். இல்லை, மக்கள் திருந்தணும், மக்கள் திரும்பி கேள்வி கேட்கணும். 3 ரூபா கொடுத்தா ஓசியில் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டி பிடிச்சி உட்காருவா, சட்டி இருக்க பிடிச்சி யார் விட்டு காசு நீ தூக்கி கொடுக்குற, ஏன் கொடுத்த, நீ ஓசியில் போறியா நாங்கள் ஓசியில் போகிறோமா அப்படின்னு ஒரு நாள் கேட்கணும், கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க மக்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்னா என்னடா என் கேள்வியே கேட்டுட்டு இருக்கேனே, மக்களோட கேள்வியை கேட்க மாட்டேன்னு நினைவுக்கு வந்துருது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுநாதன் வல்லம்பர் செங்கீரை அப்படிங்கிற கிராமத்துல இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேட்டிருக்காருயா. முதல் கேள்வி, மதுவை டாஸ்மாக் கடைகளை விற்பது போல மீண்டும் சுடாலினின் வேணும்ட்டே தப்பா போட்டிருக்காருன்னு தெரியல, ஸ்டாலின் அப்படிங்கிறத சுடாலினின் போட்டிருக்காரு. திராவிட மாடல் 2.0 அரசு வந்தால் கஞ்சா, மேம்படுத்தப்பட்ட கஞ்சா, மெத்தாம்பெட்டைன் மாத்திரைகள், பிரவுன் சுகர், போதை ஊசி போன்றவர்களுக்கு அரசாங்கமே கடைகளை திறந்துவிடும் என்கிறார் என் நண்பர். அப்படி நடந்து விடுமோ என அஞ்சுகிறேன். நடக்க வாய்ப்புள்ளதா ஐயான்னு கேட்டிருக்காரு. தெரியல, இவங்க அவரு சுடாலின்னு போறதும் தப்பு. இசுக்கு சூ போடுறாங்க. சமஸ்கிருத வார்த்தைங்கிறனால புரியுதியா அவரோட தமிழ் பற்று. அப்படி சரி, அந்த மாதிரி போட்டிருப்பாரு அவரு. இந்த மேம்படுத்தப்பட்டன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்களே, மேம்படுத்தப்பட்ட கஞ்சா, மெத்தாம்பெட்டைன். இல்ல அது வேற. அதுக்கு முன்னாடி இவங்க மேம்படுத்தப்பட்டதா என்ன கொடுத்திருக்காங்க? மேம்படுத்தப்பட்ட டாஸ்மாக்ல வந்து பாத்தீங்கன்னா மதுபானங்கள், மேம்படுத்தப்பட்ட சரக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏற்கனவே வந்துட்டு இவங்க தான் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து கள்ள உறவுலாம் காதல், என்ன நல்ல காதல், கள்ளக்காதல், திருமணம் கடந்த உறவு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற பேர் புதுசாக வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று, குடி நோயாளிகள்லாம் சொல்லாதீங்க, அது வந்து அவங்களுக்கு கௌரவ குறைச்சி, மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள். இப்போ புரியுது எனக்கு. மேம்படுத்தப்பட்ட சரக்குனா சீக்கிரம் மேலே போயிடுவாங்க போல குடிச்சா, அதனால மேம்படுத்தப்பட்ட சரக்கு. புரியுதுல உங்களுக்கு? அதுதான் இப்போ இந்த மாதிரி புதுசாக வைக்கிறவங்க ஒருவேளை அடுத்தது வந்துடுச்சுனாக்கா இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, வரும். ஏன்னு கேளுங்க. ஏன் மேம்படுத்தப்பட்ட சரக்கு கஞ்சா, மேம்படுத்தப்பட்ட மெத்தமெட்டமைன் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுட்டுன்னா நீங்கள் அரசு மூலமாக தான் விற்கணும். சரி, அப்போ எங்க ஆளுங்களாம் எப்படி வாங்குறது? புரியல. நடுவில் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கணும். புரியுது. எங்களுக்கு இப்போ வந்துட்டு கட்சி மீட்டிங் நடக்குதுன்னா வெள்ளி சிம்மாசனம் எப்படி கொடுக்கறது? எங்கேருந்து வரும் அந்த காசு? அவங்க மனசார சொந்த பணத்தை போட்டு தான் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, அடிச்சது ஒரு பாதி கொடுக்குறாரு உனக்கு வெள்ளி சிம்மாசனம், நீங்களும் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு வரீங்க. புரியுதுல்ல? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வாழைத்தார் வழிநெடுக்க கட்டி வரவேற்பு கொடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காசு எங்கேருந்து வரணும்? அப்போ மேம்படுத்தப்பட்ட அப்படின்னு அரசு செலவில் கொண்டுட்டு போக மாட்டாங்க, அது தனியார் இதில் விட்டுடுவாங்க. ஆனால் ஒன்று நடக்கும், அடுத்தது இவங்க வந்துட்டாங்கனாக்கா தமிழ்நாடாக இருக்காது, கலைஞர் நாடுன்னு மாறிடும். ஒன்று, எத்தனை இடத்துக்கு தான் நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு, கலைஞர் கை வலிக்குது, வாய் நாட்டுக்கே மாற்றிடலாம், மொத்தமே கலைஞர் நாடு முடிஞ்சு போச்சு. இதான் ஒரே அடியாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்துட்டு அறிவிப்பு வந்துடும், இது வந்துட்டு இனிமேல் ஜனநாயக ஆட்சி இல்லை, மன்னர் ஆட்சி. அடுத்த இளவரசர் இவர் உருவாகிறார், இன்பன் நீதி உதய அடுத்த இளவரசர் அப்படின்னு. இவர் அதுக்குள்ளே ஓய்வுக்கு போயிடுவார், அடுத்து இவர் அரசர் ஆகிடுவார். இப்படி தான் போகும். அது மன்னர் ஆட்சி அறிவிப்புன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. குறுநில மன்னர்களாக இவர்களே இருப்பாங்க. இப்போ அப்படி தானே இருக்குது. எப்படிப்பட்ட கட்சி? சமூக நீதி, ஜனநாயகம், நாங்கள் தான் சொன்னதில்ல. நேருக்கு அடுத்தது அவருடைய பையனா, துரைமுருகு அடுத்தது அவருடைய பையன் வந்துட்டாரு, ஏவாவேலு அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருமே வாரிசை கொண்டு. யார் இல்லைன்னா ஈஸியாக சொல்லி இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்மையிலே இல்லை. இப்போ சேகர் பாபு அவருக்கு மகள் தான் இருந்தது, அதுவும் பிரச்சனை. இப்போ அவருக்கு வாரிசு இல்லை, வேற இல்லை, அதனால அப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். புரியல? இப்ப மகள் பிரியாவை வர மகளா தத்து எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப வாரிசா வச்சுக்கிட்டு மந்திரி பதவி அடுத்த முறை அவரு ஜூனியர்னு வாங்கிடுவாரு. இப்ப எல்லாருமே குறுநில மன்னர்களா தானே இருக்கிறீங்க, உங்ககிட்ட எங்க ஜனநாயகம் இருக்குது சொல்லுங்க. அதனால 2026 வந்துச்சுனாக்கா ஒரு மாற்றம், பெரிய மாற்றம்ன்றது ஒன்று இருக்கும். ஒன்று, கலைஞர் நாடுன்னு அறிவிச்சிருவாங்க. எங்களுக்கு மன்னிச்சிருங்க மக்களே, தமிழ்நாடு முழுக்க கலைஞர் நூற்றாண்டு வளைவு, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து, கலைஞர் நூற்றாண்டு தார் ரோடு, கலைஞர் நூற்றாண்டு மெரினா பெஞ்சின்னு இப்படி ஏதோ வைக்கிறதுக்கு செடியெல்லாம் அது கூட்டுட்டு அதுக்கும் மாத்திடுவோன்னு சொல்லிட்டு கலைஞர் நூற்றாண்டு மரம் மாந்தோப்புன்னு வச்சிருந்தோம். இப்படி எதுக்கெல்லாம் பேர் வைக்கிறது வலிக்குது எங்களுக்கு, ஒரேடியாக கலைஞர் நாடுன்னு அறிவிச்சிடணும்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தினசரி கொலைன்றது வந்துட்டு உங்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது மேம்படுத்தப்பட்ட கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இன்னொருத்தர் இருக்கிறாங்கல்ல. எப்படி அந்த கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடு ஆன மாதிரிங்களா? கிட்னி திருட்டுலாம் சொல்லக்கூடாதுங்க, முறைகேடு. கிட்னி அது கூட முறைகேடுல கூட தவறா சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்றது? அது கிட்னி கிட்னியை தொலைத்தவர்கள் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். அவங்க கேர்லெஸ்னஸ் தான். புரியுதுல்ல? இப்படி ஒன்னொன்னுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு வராங்கல்ல. ஆனால் 26 நீங்கள் பாருங்க, இதெல்லாம் எல்லாமே மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும். நீங்களும் நானும் மேம்படுத்தப்பட்ட சிறைவாசன்ற மாதிரி போய் உட்காரலாம். புரியுது? இந்த மாதிரிலாம் பேசி இல்லைங்க. ஏதோ மக்கள் கேட்குற கேள்வியை கொண்டு வந்து உங்ககிட்ட கேட்குறேன். மேம்படுத்தப்பட்ட கட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பொய் வழக்குன்னு ஒன்று வரும். அந்த பொய் வழக்கு அக்கப்போருக்கும் இருக்கும்.
சரி, புரியுதுல உங்களுக்கு? அதனால 26 எப்படி இருக்கணும் அந்த நண்பர் கேட்டதுக்கு இவ்வளவும் நடக்கும்னு நம்ம சொல்ல வரோம். ரைட்டு. இப்ப இந்த சங்கிகள்லாம் அதாவது ஃபார் ரைட்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தக்ஷண பிரதேசம் அப்படின்னுவாங்க தமிழ்நாட்ட. நீங்க தட்சிணாமூர்த்தி நாடு அப்படின்னே வந்து மாத்துறேன்னு சொல்லிட்டீங்க. புரிஞ்சிருச்சு. எனக்கு மக்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வே லட்சுமிகாந்தன் மலேசியால இருந்து கோலாலம்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா. இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு மூத்த ஊடகவியலாளராக உங்களுடைய புத்தாண்டு சிந்தனை என்ன? அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுடைய சிந்தனை என்ன? உங்களோட ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கறது மாதிரி கேட்டிருக்காருயா. இப்ப என்ன இதுக்கு முன்னாடி அட்வைஸ் எல்லாம் கொடுத்து கேட்டுட்டாங்களா மக்கள்? சொல்லுங்க. நீ அப்படி ஆசையா இல்லைங்க. கேளுங்க. சொல்லுங்கயா. சொல்லிட்டே தான் வருஷம் முழுக்க சொல்லிட்டே தான் இருக்கிறோம். திரும்பவும் நாங்க அப்படியே தான் இருப்போம். அந்த இடத்துலயே இருக்கிறாங்க மக்கள். என்ன அட்வைஸ் சொல்றது? தேர்தல் வருதுயா, அதை சம்பந்தப்பட்ட ஒன்றும் இல்லை. நீ காசை கொடுக்கும்போது எதுக்குடா கொடுக்குறேன்னு கேளு, ஒரு வார்த்தை. வேற ஒன்றும் வேணாம். நம்ம அட்வைஸ் அதுதான். இப்போ அது ஒரு கதை சொல்லுவார் சீமான். அந்த காவல் இருக்க நாய்க்கு முதல்ல பிஸ்கட் போடுவான். சரி. ஏன்டா அவன் பிஸ்கட் போடுறான்னு அந்த நாய் உசாரி அவன் கடிக்க ஆரம்பிச்சுன்னா அவன் அடுத்து திருட்டுக்கு வரமாட்டான். புரியுதுல உங்களுக்கு? கொள்ளடிக்க வரமாட்டான், சுருட்டிட்டு போகிறதுக்கு வரமாட்டான். அந்த எண்ணம் மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஒரு கதை ஒன்று. அதை விட இன்னொரு கதை வந்து அப்பாவை விட பிள்ளையே பரவாயில்ல, பிள்ளைய விட அப்பனே பரவாயில்லன்னு ஒரு கதையை சொன்னார். அதுக்கு தான் நம்ம மீசா ரொம்ப அழுத ஐயா ரொம்ப புலம்பி இப்படிலாம் சொல்லிட்டாரா திருடன், இப்படிலாம் சொல்லிட்டாரா கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையை சொன்னார். அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம அப்படிலாம் கூட வேணாம். காசை கொடுக்க வந்தா ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்குற அப்படின்னு மட்டும் கேளு. இந்த ரோடு எங்களுது இந்த வருஷம் இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை எங்களுக்கு ரோடு போட்ட மாதிரி கனவு கண்டமா அப்படின்னு கேள்வியை கேளுங்க. இப்போ கூட எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருக்காங்க. காலையில் சாயங்காலம் போகிறதுக்குள்ளே எத்தனை இடம் கொத்தி வச்சிருக்கான்னு தெரியாது. நான் இந்த ஆட்சி முடிய போது 5 வருஷமாக சத்தியமாக ஒரு நல்ல ரோடு இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. பிரதான ஒரு இடம் மெயின் எங்கன்னா இருக்கும் பேருந்துகள் போகிறது. மீதி உள்ளே இருக்கிற எல்லா பகுதியிலும் போடுறாங்க அப்படியே இன்ன வரைக்கும் மனசாட்சி இல்லை இவங்களுக்கு. மனசாட்சி எதுக்கு ரோடு போட்டாங்க, எதுக்கு கணக்கு அமைச்சாங்க, எதுக்கு வந்து திரும்ப தோன்றாங்க. தோண்டும் போதே இந்த இடத்துல ரோடு போடும்போது அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு இருக்கணும். இடையில யார் வந்து இது பண்ணாலும் அது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுற பொறுப்பு அவங்க பொறுப்பு தான். பிறகு நான் கீழே வந்து தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறேன், மின்சார கனெக்ஷன் அதெல்லாம் முன்னாடியே போட்டுக்குங்க. 6 மாதம் டைம் போட்டுங்க. நாங்கள் தான் 4.5 வருஷமாக ரோட்டை காணாமல் ரோட்டில் குண்டு குழிமா தான் நான் ஓடுறோம். 6 மாதத்தில் என்ன இருக்குது எங்களுக்கு? இப்படி சொல்லிட்டு செய்கிற மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு வரோம். இதெல்லாம் கேள்வி கேட்கணும் மக்கள். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் ஒரு சரியான பதில் வரும். சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு யோசிங்க. காசு கொடுக்குறோன்னு வருவாங்க, ஃபிலிம் காமிச்சிட்டு வருவாங்க. நான் சொல்கிற ஃபிலிம் வேறு, நீங்கள் சினிமான்னு நினச்சிட்டிங்க. இப்படிலாம் காமிச்சிக்கிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நமக்காக போராடுகிறவங்க யார், நமக்காக குரல் கொடுக்குறவங்க யார், நமக்காக களத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுறப்ப நீங்க போய் நில்லுங்க. அதான் ஒரே ஒரு அட்வைஸ். உங்களோட அட்வைஸ்ன்னு சொல்லிட்டீங்க. கேட்கறாங்களாம் பார்க்கலாம், ஞாபகம் வச்சுட்டு. உங்களுடைய அட்வைஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சும்மா சொல்லுங்க, நானே கேட்கறேன். உங்களோட அட்வைஸை வந்து கேட்டாலே போதும்யா. ஏன்னா இந்த வாட்டி வந்து தேர்தல் வருது அப்படிங்கறதுனால உங்களுடைய அட்வைஸே என்னுடைய அட்வைஸாகவும் வச்சுட்டு பார்த்து அடுத்த 5 வருஷம் மட்டும் இல்ல, அதாவது எங்களை மாதிரி பேசிட்டு இருக்க ஊடகவியல் மட்டும் இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும், கொஞ்சம் மாத்தி ஏதாவது முடிவெடுங்க அப்படிங்கறத வந்து கேட்டுக்கிறீங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டுகோள் என்னோட வயசுக்கு அதான் சொல்ல முடியும். நீங்க சீமானவர் கொடுத்து கேட்டோம்னா, எனக்கு புத்தக கண்காட்சியில நான் போயிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை குறித்து உங்ககிட்ட கேட்கணும். நீங்களும் கண்டிப்பா புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கீங்க, ஒரு நூல் கூட வந்து வெளியிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க பார்த்திருக்க நேரிடம் இல்ல யாராவது செவி வழியா உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு அந்த ஈவேரா அவர்களுடைய ஸ்டாண்டீஸ் இருக்கு, ஒரு புத்தகத்தை விற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வச்சிருக்காங்க. பக்கத்திலே ஒரு நாய் ஒன்று போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு திருப்பியும் அதை சொல்ல வேணாம், சீமானவர்களை இழிவு செய்யும் விதமா வந்து மணியாசன் அவருடைய புத்தகம் வச்சிருக்காங்க. அப்படி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு அதை பற்றி நம்ம சேனல்லையும் பேசியிருக்கிறேன். இன்னும் 2 சேனல் நண்பர்கள் கேட்டது நான் பேசியிருக்கிறேன். கருத்து சுதந்திரம் கேட்டாக்கா அது ஓகேன்றீங்களா? கருத்து சுதந்திரம் தான் அது, நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல கருத்து சுதந்திரம் நாட்டுல இருக்குது இல்ல, அதுக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் ரொம்ப அருவருப்பா இருக்குது இல்ல? கண்டிப்பா. அதே கோபமாவும் வருது இல்ல? அதே போல இப்ப தமிழ் தேசியத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆளுமை ஐயா பே மணியரசன் ஒரு தமிழ் தேசிய ஸ்டால்ல புத்தக அரங்களை கட் அவுட் வச்சுட்டு அவர் காலுக்கு கீழே காலம் முழுக்கும் RSS நத்தி பிழைத்த கருணாநிதி ஒரு டைட்டில். கருணாநிதிக்கு ஆஃப் ட்ரௌசர் போட்டு தலையில தொப்பி போட்டு 6 சொக்கா போட்டு மடிச்சிட்டு அந்த RSS பயிற்சியோட அவர் அந்த கையில் வந்து பொம்மலாட்டத்துக்கு அந்த அவரை பிடிச்சின ஆட்டுற மாதிரி ஒரு டைட்டில் அட்டைப்படம் போட்டுட்டு காலுக்கு கீழே வச்சு விட்டோம்னாக்கா எப்படி இருக்கும்? கருத்து சுதந்திரம் இதான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். புரியுது? ஜனநாயக நாடு வந்து
நம்ம எல்லாம் கருத்து சுதந்திரத்தில் வந்து இருக்கிறோம். புரியுதுங்க. ஆமாம், எங்களுக்கு என் வீட்டில் விழுந்தால் மட்டும்தான் நான் அழுவேன். எனக்கு அருந்தால் தான் நான் கதறுவேன். ஊருக்கு என்ன நடந்தாலும் நான் கதற மாட்டேன். இப்படி ஒரு கோஷ்டி இது. ஒரு நல்ல விமர்சனமாக வைங்க. நீங்கள் காலம் முழுக்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் காலை பிடிச்சி கழுவி பிடிச்சிட்டு, நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பிடிச்சினா ஆரியத்தை பிடிச்சினா அதிகாரத்துக்கு வந்துட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு அனுசரணை நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு அவங்க கூட பங்கு போட்டு நீங்கள் பல கோடிகளை அடித்து, இந்த பக்கம் பார்த்தா கடலில் கப்பல் ஓடுதுன்றான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலை நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் ஓடுதுன்றான், என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தின்னது நீங்கள். சீமானா கூட்டணி வச்சாரு, சீமானா பேரம் பேசிட்டு இருக்கிறாரு, சீமானா 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சீமான் கட்சியில் இருக்கிற மந்திரியை சொன்னாரான்னு. அதை சரி பண்ணுறதுக்காக உடனே டெல்லியில் வேற ஒரு ஆள் மூலமாக பேசுனது. எதுக்காக பேசுனீங்க? ரெய்டு போச்சு, அடுத்தது என்னன்னு சொல்லவே இல்லை. டெல்லியில் வந்தீங்க, சைலண்டாக முடிஞ்சிச்சு. எப்படி? ஆர்எஸ்எஸ் சோர்ஸா? சீமான் அந்த மாதிரி பண்ணாரு. யாரு சீமான் கைக்கூலி? ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்களா? காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ் நத்தி பொழிச்சிட்டு இருக்குது திராவிடம் இன்ன வரைக்கும். ஏதாவது ஒரு கோரிக்கையில் நீங்கள் எதிர்த்திருக்கிறீங்களா? உங்களை வந்து ஒரு அட்டப்படம் போட்டு காலம் முழுக்க தான் ஆர்எஸ்எஸ் காலை நக்கி பிழைத்த கருணாநிதி இல்லை திராவிடன் ஒரு டைட்டில் போட்டு 4 புக்கு வரிசையாக மணியரசன் ஐயா சீமான் கட் அவுட்டு காலடியில் வச்சோம்னா கருத்து சுதந்திரம் தானே. இந்த வருஷம் வச்சுட்டீங்க, அடுத்த வருஷம் வைப்பான்ல, புக்கு வெளியே வரும்ல, அன்னைக்கு கதறுவீங்கல்ல, உங்கள் கருத்து சுதந்திரம் அன்னைக்கு பேசுவோம்ல. என்னன்னு பார்க்கலாம். இல்லை, இவங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வெளியில் வந்த புத்தகம், தடை செய்யப்பட்ட புத்தகம்லாம் ஒன்றும் கிடையாது, சட்டத்துக்கு புறமானது ஒன்றும் கிடையாது. இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம் சின்ன புத்தகம், ஈழத்து அடிகளார் சிவானந்த அடிகளார் 1965 வெளியிட்டது. இப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு படம் வந்து ஏதோ ஒரு கன்றாய்வு படம் வந்துட்டு இந்திய நாங்கள் தான் தூக்கி மொழி திராவிட புரட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்கல்ல. அதை ஒட்டி இது வந்தோடனே ஒரு சர்ச்சை ஆகுது. நாங்கள் தான் அதை போய் வெளியிட்டோம். உடனே வந்து நேற்று வந்து காலையில் 12 மணிக்குள்ளே வந்து புக்கெல்லாம் வாரிட்டு போயிட்டாங்க. ஒரு பதிலும் இல்லை. யார் புகார் கொடுத்தாங்க, யார் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அப்படியே புகார் கொடுத்தாலும் நீங்கள் வந்து புத்தகத்தை வாரிட்டு போயிடுவீங்க. யார் வாரிட்டு போகிறாங்க? போலீஸ் வந்து வாரிட்டு போயிருக்கோம். டிஎஸ்பி தலைமையில் பப்பாசி கிட்ட வந்து பேசி எங்களுக்கு இந்த மாதிரி மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் அழுத்தம், புத்தக கண்காட்சிக்குள்ள வந்து புத்தகம் வந்துட்டு இந்த புத்தகம் மட்டும் தமிழன் பதிப்பகம் அரங்கு எண் 192 இருக்கிற மொத்தமும் இந்த ஈவேராவின் பித்தலாட்டர்கள் அப்படியே மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ புக்கு ஒன்று கூட கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு மேலெடுத்த அழுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. அதே திராவிடத்தினுடைய புரட்டுகள்னு சொல்லிட்டு தினமலர் பப்ளிகேஷனில் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் மேலிடத்துல ப்ரெஷர்னா அங்கே போக முடியுமா உங்களால்? அதான் சொன்னால் ஆர்எஸ்எஸ் நத்தி பொழிச்சு கொண்டு இருப்பது. நான் சொல்கிறது நக்கி இல்லை, நத்தி, அணுகி அணுக்கமாக இருந்து அப்படின்னு அர்த்தம். இணக்கமாக இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை நத்தி பிழைப்பது திராவிடம். இல்லைன்னா நீங்கள் தினமலர் நேரம் கொதிச்சு அங்கேயும் போய் வாரிட்டு போயிருக்கணும். இல்லை, அங்கே கை வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டீங்க? பின்னாடி வந்து பெரிய இல்லை, நீங்கள் தான் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற கூட்டமாச்சு, எதிர்ங்க அங்கே போயிட்டு. ஏன்னா இளைச்சவன் எப்பவுமே தமிழ் தேசியம் தான். உங்கள் வீரத்தெல்லாம் அங்கே தான் காட்டிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் ஐயா மணியரசன் ஒரு புத்தகம் கொண்டு வந்துக்கிறத பொருத்தமாக சேர்த்து சொல்கிறேன். ஆரியத்துவாவின் அடியால் தான் திராவிடம், ஆரியத்தினுடைய அடியால் படையே திராவிடம். ஒரு புத்தகம் இப்போ எழுதி நேற்று வெளியிட்டேன், அதையும் வெளியிட்டோம். நான் தான் போய் வெளியிட்டுட்டு வந்தாங்க. மணியரசன் ஐயா எழுதின அந்த புத்தகம் பொருத்தமாக இருக்குதா இல்லையா? இந்த பக்கம் தினமலர் உங்கள் தோலை உரிக்கிற மாதிரி ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்குது. அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதில் உங்கள் கௌரவ குறைச்சல் வரல, அதுக்கு மேலெடுத்து ப்ரெஷர் எதுவும் வரல திமுக போலீஸுக்கு. தமிழ் தேசியத்தில் ஒரு சாமானிய ஒருத்தர் ஒரு புத்தக ஸ்டால் வச்சுட்டு இந்த புத்தகத்தை கொண்டு வராரு, இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவினுடைய பித்தலாட்டம். அதுக்கு வந்து என்ன ரீசன் முதல்ல சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த புத்தகம் இன்னைக்கு இந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன், இவர் ஏகலன் வெளியிட அந்த மாதிரி இவர் பெற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு அப்புறம் வந்திருக்கல. அந்த மாதிரி அந்த அழைப்புதல் போட்டு அனுப்புகிறப்ப கீழே வந்து சிம்பிள் வந்து அந்த தமிழன் பதிப்பகம் முத்திரை இருக்கும், பக்கத்தில் பப்பாசியும் இருக்கும். இந்த பப்பாசியை வந்து பார்த்து விட்டு முதல் அப்ஜெக்ஷன் அதுதான். நீங்கள் பப்பாசி வெளியிட்ட மாதிரி இருக்குது, இதை பார்த்த யாரை கேட்டுக்கிட்டு போட்டிங்கன்னு முதல்ல ஒரு அலம்பல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாரு, கடந்த முறை புத்தக கண்காட்சி போட்டப்போ எல்லாருக்குமே வந்து ஒன்று பொதுவாக சொல்லியிருக்கிறீங்க, இந்த பப்பாசி சிம்பிள் வச்சு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல்ன்றது நீங்கள் வெளியில் சொல்லணும். உங்கள் சிம்பிளுக்கு பக்கத்தில் எங்கள் சிம்பிளும் பப்பாசி சிம்பிள் இருக்கணும். சரி, நான் அந்த மாதிரி 12 புத்தகங்கள் வெளியிட்டேன், ஒரு புத்தகத்துக்கு தெரியாமல் வைக்காமல் விட்டுட்டேன். அப்போ நீங்கள் வந்து என்னன்னு கேட்டு இதே போல் அலம்பல் சொன்னீங்க, ஏன் வைக்கல? நீங்கள் வைக்கணும் இல்லை, வச்சு இல்லை வெளியிடணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஏன் வச்சு வெளியிட்டீங்கன்னு கேள்வி கேட்குறீங்களா? என்னான்னு கேட்டோன்னே அது இல்லை, அது இருக்கட்டும், அதை விட்டுடுங்க.
அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இந்த வெளியிட்டிருக்கக்கூடாது, மேலெடுத்து ப்ரெஷரு, போலீஸ் வந்து புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகுது, வழக்கு இல்லாமல் பார்த்துக்கலாம்னு. எப்படி வழக்கு வரும்? இப்போ வழக்கு வரதுக்கெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வாரிட்டே போயிட்டுருப்பீங்களா? எல்லாத்தையும் தினமலருக்கு புகார் நான் தரேன், நீங்கள் ஒரு கொடுக்கக்கூட தைரியம் இல்லை, நான் தரேன், வாரிட்டு போயிடுறீங்களா? பார்க்கலாம். சொல்லுங்கள். அதுதான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலை நெரிப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரும் பேசவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எதிர்கட்சியாக வந்துட்ட பிற்பாடு இப்படி எதனா நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஊடகமும் வெளியில் வந்துட்டு எழுத்தாளர்கள் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறதுன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட பேசவே இல்லை இதில். இது ரொம்ப சீமான் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், கருத்தியல் ரீதியாக விமர்சனம், மகா மட்டமாக விமர்சனம் பண்ணுறது, அது எல்லாம் உங்கள் பக்கமும் திருப்பி கேள்வி கேட்டால் நீங்கள் தாங்குவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சீமானுக்கு நாங்கள் சொம்பா இருந்துட்டு போகிறோம், ஏதோ அண்டாவாக இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு அதால் ஒரு 5 பைசா கூட புண்ணியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அண்டா சொம்பா இருக்கிறதால என்னென்னா அரசு கார் வருது உங்களுக்கு, புரியுதா? 4 கோடி ரூபா ப்ராஜெக்டில் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இன்னும் பலான சலுகைகள்லாம் உங்களுக்கு வருது, மாதம் கொடுப்புன ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது, விளம்பரத்தை நான் சொல்கிறேன். இப்படி நிறைய இருக்குது. எனக்கு அது கூட இங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் அவருக்கு முட்டு கொடுக்குறது சொம்பு கொடுக்குறது எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. தப்பு செய்தாலும் நான் பேசிட்டு போகிறேன். அவர் அந்தப்படி ஒரு கேரக்டர் எனக்கு. நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே, இது ஏன்னு கேட்குறேன். நீ அவர் அவங்க புத்தகத்தை போட்டு பெரியார் கால் அப்படியே உங்களுக்கு கீழே அடங்கி ஒடுங்கி அப்படியே ஒரு அசிங்கப்பட்டு இருக்குது. நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டுங்கன்னா அவன் புத்தி அவ்வளோ தானே உங்களை நினைக்க முடியுது. சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் இந்த மாதிரி இருக்கா? பதிலுக்கு இவங்க செய்ய தெரியாதா? எவ்வளோ நேரம் ஆகிடும்? இல்லை, அது வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதுதான் நீங்கள் நாகரிகத்தை விதைங்க, முதல்ல ஒரு நாகரிகமாக வரும். நீங்கள் வப்பாட்டி கதையை பேசினா உங்கள் கதையும் வப்பாட்டி கதை தான் வெளியே வரும். அதான அர்த்தம்? உண்மைதான். பேச்சு வாக்கில் சொல்கிறேன். அது இல்லை, கண்ணாடி மாதிரி என்ன காட்டுறாங்களோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்ல வரேன். தோழர் கி. வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்கேருந்து நீங்கள் வரீங்க? தொடக்கம் எங்கே உங்களுக்கு? ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன். திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதோடு கூத்தடிட்டு இருப்பேன். ஹாபி என்னன்னா இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிட்டு பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில் தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே? ஆமாம், வயசில் படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், நான் 9வது படிக்கும்போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். சங்கராச்சாரி வந்தாருன்னா எங்கள் வீட்டிலாம் தங்குவார். ஜெயந்திரனுடைய கூட்டெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவோம். அவனை வந்து ஒரே வார்த்தை, அவன் நம்ம இல்லடா அப்படிதான் சொல்லியிருக்கான். ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது எனக்கு மிருதங்கம் அரங்கேற்றாங்க. நான் வந்து 11வது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அக்கப்படி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னை வரையில் வந்தேன்னா பொய்யே பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன்.